தமிழர்களை ஏமாத்துறதுக்கு தான் ஸ்டாலின் தீர்மானம் கொண்டு வர்றாரு. தமிழர்களை ஏமாத்துறதுக்கு தான் பாஜக அதை ஆதரிக்குது. அது வித்தியாசமாக மாதிரி பேசிட்டு தமிழர்களை ஏமாத்துறதுக்கு தான் செல்வ பெருந்தகை இதை ஆதரிக்கிறாரு. நீ 1974 இது வரைக்கும் என்ன கிழிச்சிங்க? சிங்களம் வர்றான் நம்மளை அடிக்கிறதுக்கு நம்ம மீனவர்கள்லாம் ஒதுக்கிக்குவோம் இந்திய கடலோர காவல்படை. திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக நடித்த கும்பல். வணக்கம் ஐயா. வணக்கம் தம்பி. வணக்கம். கச்சத்தீவை மீட்டு தமிழ்நாடு இந்திய நிலப்பரப்போட இணைக்கணும்னு சொல்லி திமுக தீர்மானம் போட்டிருக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில். பழைய குடி கதவை திறடிங்கிற மாதிரி தேர்தல் வந்துருச்சு. இந்த தீர்மானத்தை போட்டிருக்கிறாங்க, ஒரு மனதாக தேர்வு செஞ்சுருக்கிறாங்க. இதை பற்றியே உங்களுடைய கருத்து என்ன? அதான் நீங்கள் சொல்கிற மாதிரி அது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு பரப்புரை தாங்க. அதனால் அந்த பரப்புரையை ஸ்டாலின் தொடங்கின உடனே எல்லா கட்சியும் முடிச்சுக்கிட்டு என்ன பண்ணாங்கன்னா, நாங்களும் இந்த சட்டமன்றத்தை செஞ்சாச்சு கோட்டையை எங்கள் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துகிறோம்னு எல்லா கட்சியும் பாஜக உள்பட ஆதரிக்கிறோம்னு சொல்லி அதிமுக உள்பட போட்டி கொண்டு தேர்தல் பிரச்சாரம் தான் அது கட்சத்தை மீட்கிறது என்பது. இப்போ நமக்கு கேள்வி என்னன்னாக்கா, இவங்க உண்மையாக அதுக்கு முயற்சி பண்ணுறாங்களா அப்படிங்கிறதுக்கு இவங்களுடைய கடந்த காலம்தான் பதில் சொல்லணும். இவர்கள் உண்மையாக கச்சத்தீவை மீட்க எப்பொழுதாவது முயற்சி செய்திருக்கிறார்களா? 74 கொடுக்கப்பட்டது. அது போகட்டும், அது போகட்டுங்கிறது இல்லை, அது அப்போ நடந்த சம்பளம் போட்டால் நேரமாயிடும். அதன் பிறகு அதை மீட்பதற்கு நம்ம கிட்டத்தட்ட ஒரு 800 பேர் மீனவர்களை சுட்டு கொண்டு இருக்காங்க. இந்திய தமிழ்நாட்டு மீனவர்களை இலங்கை சிங்கள கப்பல் படை கொண்டு இருக்கானுங்க. நம்ம ஈழப் போராட்ட காலங்களில் கொண்டு இருக்கானுங்க. இப்போ அதன் பிறகு அந்த இதெல்லாம் முடிஞ்ச பிறகும் இப்போ அன்றாடம் மீன்பிடி போகக்கூடிய நம்ம தமிழ்நாட்டு மீனவர்களை கைது பண்ணுறது, கடத்துறது, அடிக்கிறது, உதைக்கிறது, வலையா இருக்கிறது, படகை கைப்பற்றி அங்கே கொண்டு போயிடுறது, ஜெயிலில் அடைக்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது. ஒன்றும் பண்ண முடியாமல் இருக்குது. அப்போ இந்த 74லேருந்து அப்போ போனதை அதன் பிறகு நீங்கள் இந்த திமுகவெல்லாம் காங்கிரஸோட கூட்டணி இருந்தீங்க, விபி சிங் கூட்டணி அரசில் இருந்திருக்கீங்க, தேவகவுடா கூட்டணி அரசில் இருந்திருக்கீங்க மத்தியில். அப்போ மீட்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கலாம். இவன் வாஜ்பாய் கூட்டணி அரசில் இருந்தீங்க. முரசொலி மாறெல்லாம் முக்கிய மந்திரியாக இருந்தார் 99லேருந்து 2004 வரைக்கும். அப்போ கச்சத்தீவு மக்களுக்கு துரும்ப கூட அசைக்கலை. அதன் பிறகு 2004லேருந்து மன்மோகன் சிங்கோட கூட்டணி அரசு, 10 வருஷம் காங்கிரஸோட சோனியா காந்தியோட கூட்டணி அரசு திமுக. அப்பொழுது இதுக்கு ஒரு முயற்சி எடுக்கலை. இப்போ தேர்தலில் தமிழர்கள் ஏமாளிகள், இது ஒரு விசிலடிச்சாங்குஞ்சி தமிழன் பூரா தமிழச்சி பூரா அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் கச்சத்தீவை மீட்க போகிறேன்னு சொன்னால் யார் நம்புவாங்க? ஒரு மோசடி இல்லையா அது? அந்த மோசடியை ஸ்டாலினுக்கு தான் மோசடி செய்ய தெரியுமா? அதை விட நாங்கள் பெரிய மோசடி ஆட்கள் பாஜக என்ன பண்ணா அப்படியே வளர்த்தி அடித்து ஆதரிக்கிற மாதிரி. அடுத்த கேள்வியை கேட்கணும்னு நினைச்சேன். இப்போ இந்திய ஏகாதிபத்தியம் அப்படின்னு நம்ம பொதுவாகவுமே பாஜக காங்கிரஸ் ரெண்டுத்தையும் எதிர்க்கிறோம். தமிழ் தேசியவாதிகள் நம்ம எதிர்க்கிறோம். இதுல முரண் என்னன்னா, பாஜக திமுக கூட்டணியில இல்ல, அவன் ஆதரிக்கிறான். ஆனா செல்வ பெருந்தகை என்ன சொல்லியிருக்காருன்னா, கச்சத்தீவை கொடுத்தது சரிதான் அப்படின்னு இருக்கிறாரு. ஆனாலும் அவங்களும் ஆதரிக்கிறாங்க. இப்ப இந்த முரணை எப்படி? முரணெல்லாம் ஒன்றும் இல்லை, 2-3 பேருக்கு ஏமாத்துறது தான். தமிழர்களை ஏமாத்துறதுக்கு தான் ஸ்டாலின் தீர்மானம் கொண்டு வர்றாரு. தமிழர்களை ஏமாத்துறதுக்கு தான் பாஜக அதை ஆதரிக்குது. அது வித்தியாசமாக மாதிரி பேசிட்டு தமிழர்களை ஏமாத்துறதுக்கு தான் செல்வ பெருந்தகை இதை ஆதரிக்கிறாரு. வேறு ஒன்றும் இல்லை. 3 பேரும் போட்டி போட்டுக்கிட்டு வாக்கு சேகரிப்பு வேலையில் மோசடி வேலையில் ஈடுபட்டுருக்காங்க. வேறு உண்மையாக எதுவும் கிடையாது இதில். இது நம்ம மக்கள் புரிஞ்சுக்கணும். இந்த காலத்தில், பழைய காலத்தில் தமிழ் தேசியம்லாம் வளர்ச்சி அடையாத காலத்தில் விவரம் தெரியாமல் இருந்திருக்கலாம். நீ 1974 இது வரைக்கும் என்ன கிழிச்சிங்க? வரலாறையே மாற்றினவங்க. கிழக்க உதிக்கிற சூரியனை மேற்க உதிக்கக்கூடிய வல்லமை படைத்தவர் கருணாநிதி. இவங்க ஆட்சியெல்லாம் பண்ணக்கூடிய ஆட்கள் நீங்கள். இது ஏன் மீட்கலை? இதுக்கு என்ன குரல் கொடுத்தீங்க? என்ன போராடினீங்க? அப்போ மோசடியாக ஏமாத்துறதுக்காக, தேர்தலில் வச்சு ஏமாத்துறதுக்காக பண்ணுறீங்க. ஆனால் கச்சத்தீவு மீட்கப்பட வேண்டும். இவங்களை குறை சொல்ல நினைக்கக்கூடாது. கச்சத்தீவு மீட்கப்பட வேண்டும் என்ற மாற்று கருத்தை நம்ம வலுப்படுத்தி கொண்டு போகணும். அதுக்கு எதிராக கர்நாடக இலங்கைக்கு எதிராக பொருளாதார தடை விதிக்கிறது, போகிறது வர்றது, அந்த இலங்கையோட நல்லுறவு கொள்ளக்கூடிய இந்திய அரசை உண்மையாக கண்டிக்கிறது. பாஜக காங்கிரஸ் எல்லாம் சிங்கள அரசோட நல்லுறவு கொள்றவங்க, தமிழர்களை பழி வாங்குறவங்க, அதை அம்பலப்படுத்துறது. இவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு தான் நம்ம இனத்தை அழித்தாங்க. ஈழத்தில் நம்ம இனத்தை அழித்தது யாருன்னாக்க இந்த காங்கிரஸ், பிஜேபி எல்லாம் ஒன்றா தான் இருந்தாங்க, சிங்களனோட இருந்தாங்க.
இவங்க எப்போவுமே சிங்களனும் அவனும் பங்காளி, சிங்களனும் இந்திக்காரனும் பங்காளி, தமிழன் இவங்க 2 பேருக்கும் பகையாளி, அப்படி தான் அவங்க பார்க்குறாங்க. நம்ம ஏமாளியாக இருக்கக்கூடாதுங்கன்ற இந்த கருத்தை இப்போ பேசணும். வலுவாக மீட்கிறதுக்கான போராட்டங்களை நம்ம நடத்தணும், மக்கள் நடத்தணும், தமிழ் தேசியர்கள் நடத்த வேண்டுமே தவிர இதை அம்பலப்படுத்தணும். இதை அம்பலப்படுத்துவதை மட்டும் நம்ம நிற்கக்கூடாது. அதை மீட்காமல் நம்ம மீனவர்களுக்கு வாழ்க்கையில் நம்ம மக்களுக்கு வாழ்க்கை இல்லை. வந்து அதை உறுதி எடுத்துக்கணும். இப்போ தமிழக பாஜக ஆதரவு தெரிவிச்சிருக்குது அப்படிங்கிறதுக்காக இந்திய பாஜக தலைமை வந்து இந்த தடவையாச்சும் ஏதாவது ஒரு முயற்சி எடுத்து ஒரு நல்முடிவு கிடைக்குமான்னு நினைக்கிறேன். எடுக்க மாட்டாங்க. நல்லா சொல்கிறேனே, அதை எப்படி எடுப்பாங்க? அவன் தான் தமிழன் பகையாளிங்கிறான், சிங்களம் பங்காளிங்கிறானுங்க. ஒன்றுலே பார்த்துக்கிட்டு இருக்கோம். எப்போயாவது ஒரு தடவையாவது அந்த இலங்கை தூதரை கூப்பிட்டு ஏப்பா எங்கால் அப்படி பண்ணி கைது பண்ணுறீங்க? சும்மா நம்ம கோடிக்கார ஓரத்தில் வந்து கைது பண்ணுறாங்கிறாங்க, அங்கே பண்ணுறாங்கன்ற நம்ம இல்லைங்கிறாங்க. சரி, உண்மையாக கடலோர காவல் படைன்னு வச்சுருக்கீங்களா? என்னையே தலையிட்டுருக்கானா இந்திய கடலோர காவல் படை போய் ஏன் பிடிக்கல? இது பண்ண விஷயம். அவங்க தமிழ்நாட்டு எல்லை தானே, இந்தியா எல்லையில் தானே பிடிக்கிறாங்க. அல்லது அங்கே போனாக்கா நம்ம ஆளில் கண்டிச்சு, அப்போ அங்கே ஏன் போகிறவங்க எல்லை தாண்டி போகிறீங்க, பிரச்சனை வேண்டாம்ப்பா அப்படின்னு ஒரு தடவை தலையிட்டுருக்கானா, சிங்களம் வர்றான் நம்மளை அடிக்கிறதுக்கு நம்ம மீனவர்கள்லாம் ஒதுங்கிக்குவான் இந்திய கடலோர காவல்படை. ஏன்னா அவன் சிங்களம் பங்காளியுடைய அரசில் தானே அவன் படை வச்சுருக்காங்க, கடலோர காவல்படை. அந்த மாதிரி இருக்குது. இதை இன ரீதியாக புரிஞ்சுக்கணுது. நம்ம செயற்கையாக இட்டு கட்டி இனத்தையெல்லாம் திணிக்கலை, கண் முன்னால் நடக்குது இதெல்லாம். ஒரு குஜராத்தில் நடந்ததுன்னா ஒரு பாகிஸ்தான் அரசு ஏதோ ஒரு மீனவனை சுட்டுச்சு, என்ன பண்ணிச்சா, உடனே படையெல்லாம் போய் அப்படியே பண்ணி என்னென்ன ரகலை பண்ணி அவன் மன்னிப்பு கேட்டு அதை பண்ணி இதை பண்ணி எதை பண்ணி பிடிச்சி போச்சுல்ல. இங்கே நம்ம நாதியத்தை இனம்மா. அவன் சிங்களன் வந்து அவன் பங்காளியாக நடப்பான். காங்கிரஸ்காரனும் வடநாட்டு தலைமை, அவங்களுக்கு இந்திக்காரனுக்கு அவன் பங்காளி, நம்ம பகையாளி, தமிழன் பகையாளி. இந்த இதை தான் அவங்க பண்ணுறாங்க. இதுதான் நிலவரம். இந்த மாதிரி தான் புரிஞ்சுக்கணும். இதோட இளந்தலைமுறை ஏமாறக்கூடாது. தேர்தல் பிரச்சாரம் போட்டி போட்டு பண்ணாங்க. ஸ்டாலினுடைய ஏகபோக தேர்தல் பிரச்சாரத்தை முறியடித்து பாஜகவும் மற்றவங்களும் நாங்களும் அதான் நிற்கிறோம்னு நடிச்சிட்டாங்க. நல்லா ஓவர் மேக்கப் போட்டு பாஜக நடிப்பு. இதை புரிஞ்சுக்கணும். எல்லாம் நடித்த கும்பல் இது. திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக நடித்த கும்பல். கச்சத்தீவை மீட்கிறதுக்கு சுண்டு விரல் அசைச்ச ஆட்கள் இங்கே கிடையாது. எடப்பாடி பழனிசாமி என்ன விட்டார்? அந்தம்மா தீர்மானம் போட்டாங்க சட்டசபையில், போடாத இவரை புதுசாக ஸ்டாலின் போடுறது. ஏற்கனவே அந்த அம்மா போட்டிருக்கு, ஓபிஎஸ் கூட போட்டிருக்காரு. அது மாதிரி இப்போ நிறைய நடந்திருக்கு மாதிரி தீர்மானங்கள். இதெல்லாம் சும்மா சம்பிரதாய கணக்கு காட்டுறதுக்கு. இதை வந்து காரி துப்பிட்டு நீங்கள் எங்களை வந்து ஏமாத்தாதரா, நாங்கள் ஏமாற மாட்டோம்னு சொல்கிற அளவுக்கு தமிழர்களுக்கு அறிவு கூர்மை இருக்கணும். அதே சமயம் நம்ம இப்போ மீட்கிறதுக்கு என்ன போராடணும், என்ன செய்யணுங்கிறத நம்ம பேசணும், களத்தில் நிற்கணும். உங்களுடைய விரிவான கருத்துக்களை தெளிவாக நம்ம தமிழ் சமூகத்துக்கு எடுத்துரைத்ததுக்கு மிக்க நன்றி. இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் நோட்டம் வலையொலியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர்கள் நோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.